Hello friends, welcome to 11th part of our free share market course. நீங்க நம்ம சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா free share market course ஓட complete part by part வீடியோஸை சேனல் பிளேலிஸ்ட்ல 1 by 1 அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டுக்கு நீங்க புதுசுனா பெஸ்ட் ஷேர் புரோக்கரை சூஸ் பண்றதுல உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சுன்னா நான் பர்சனலா ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட்க்கு யூஸ் பண்ற அபிஷியல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். வேணுங்கிறவங்க சைன் அப் பண்ணி ஓபன் பண்ணிக்கலாம். லாஸ்ட் 10 பார்ட்ஸா ஷேர் மார்க்கெட்டோட பேசிக்ஸ், இன்வெஸ்ட்மெண்டோட பேசிக்ஸ், அதோட அவசியங்கள் இதெல்லாம் வந்து கிளியரா பார்த்துருந்தோம். நிறைய விஷயங்கள் இது வரைக்கும் கத்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். கத்துக்கிட்டதை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும். கரெக்டா ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கிறோமா அதை வந்து நம்ம பயன்படுத்தணும். அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஷேர் மார்க்கெட்ல உள்ள வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது ஓவர்வியூவா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஷேர் புரோக்கர் மூலியமா ஒரு டிமேட் அக்கௌண்ட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் தேவைங்கிற மாதிரி நான் லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொல்லியிருந்தேன். கரெக்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா முதல்ல நம்ம வந்து என்ன பண்ணணுங்கிறது இந்த வீடியோல பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். 4 ஸ்டெப் தான் சொல்லி கொடுக்க போறேன். இது தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். நான் சொல்ற இந்த விஷயங்களை யூஸ் பண்ணி நீங்க ஃபர்தரா வந்து ஷேர் மார்க்கெட்ல ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கிறதுக்கு முன்னாடி எலிஜிபிலிட்டியை பார்த்துடலாம். எலிஜிபிலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா 18 இயர்ஸ் இருந்தாலே போதும். 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகணும். உங்களுக்கு பேன் கார்டு மஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பேன் கார்டு இருந்தால் தான் நீங்க ஷேர் மார்க்கெட்ல நீங்க வந்து ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியும். தென் ஆதார் கார்டு நம்ம எல்லாருமே வச்சிருப்போம். ஆனா அந்த ஆதார் கார்டு வந்து பேன் நம்பரோட லிங்க் பண்ணிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆதார் லிங்க்டு வித் பேன் நம்பர் மஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா ஆதார் கார்டுல உங்களோட மொபைல் நம்பர் வந்து நீங்க கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். மொபைல் நம்பரை லிங்க் பண்ணிருக்கணும். ஓகேவா, இதெல்லாம் பேசிக்கான எலிஜிபிலிட்டிஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் இல்லைன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பண்ணி வைங்க. நீங்க 18 கீழே இருந்தீங்கன்னா உங்க பேரண்ட்ஸ் மூலியமா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். அவங்களோட பேன் கார்டு ஆதார் கார்டை யூஸ் பண்ணி அவங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை வந்து அவங்களோட கைடன்ஸ் மூலியமா நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ 18 இயர்ஸ் நீங்க ஆல்ரெடி ஆயிட்டீங்கன்னா நீங்க பேன் கார்டு இல்லைன்னா பேன் கார்டு அப்ளை பண்ணுங்க. ஆதார்ல வந்து பேன் நம்பர் லிங்க் பண்ணலாம், லிங்க் பண்ணுங்க. இதெல்லாம் முதல்ல பண்ணி வைங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்றது எதுக்குன்னா முதல்ல என்ன பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிறோம், ஆனா எப்படி எக்ஸிக்யூட் பண்றது ப்ராப்பரா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாதுங்கிறனால தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்றேன் உங்களுக்கு இந்த இடத்துல. ஃபர்ஸ்ட் இந்த எலிஜிபிள் கிரைட்டீரியாஸ் எல்லாமே நீங்க மீட் ஆயிட்டீங்கன்னு பாருங்க. அப்படி மீட் ஆயிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நீங்க வந்து ஒரு ஷேர் புரோக்கரை சூஸ் பண்ணணும். ஷேர் புரோக்கர் உங்களுக்கு சூஸ் பண்ண தெரியல, நல்ல புரோக்கர் யாருன்னு தெரியலனா நான் பர்சனலா டிமாட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அக்கௌண்ட் ஓபனிங் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா சைன் அப்னு கேட்பாங்க. அந்த சைன் அப்ல நீங்க மொபைல் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மொபைல் நம்பர் நீங்க ஆதார் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, அந்த ஆதார் ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பரை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணிட்டு உள்ள போயிட்டீங்கன்னா சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். ஒரு 7 ஸ்டெப் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த 7 ஸ்டெப்பை ஃபில் அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அக்கௌண்ட் ஓபன் ஆயிரும். இப்போ நீங்க வந்து ஓபன் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு டிமாட் அண்ட் ட்ரேடிங் ஐடி வாங்கி கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் NSE BSEங்கிற எக்ஸ்சேஞ்சஸ்ல டிமாட் ஐடி அண்ட் ட்ரேடிங் ஐடியை உங்களுக்கு அவங்க வாங்கி கொடுப்பாங்க ஷேர் புரோக்கர். ஓகேவா, இந்த டிமாட் ஐடி அண்ட் ட்ரேடிங் ஐடியை யூஸ் பண்ணி புரோக்கர் கொடுக்குற யூசர் ஐடி நீங்க எந்த ஆப்பை யூஸ் பண்ணாலும் ரெஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணோம்னா சைன் அப் பண்ணி போவீங்க. கரெக்டா போறப்ப உங்களுக்கு யூசர் நேம் கொடுப்பாங்க, பாஸ்வேர்டு நீங்க செட் பண்ணிக்க சொல்லுவாங்க. அந்த பாஸ்வேர்டு மூலமா மட்டும் தான் உள்ள போய் நீங்க வந்து அந்த அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்றது 2 விதத்துல கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்பாவும் கொடுப்பாங்க, இல்லைன்னா வெப்சைட்டாவும் கொடுப்பாங்க. சில பேர் ரெண்டுமே வச்சிருப்பாங்க. ஆப்பும் இருக்கு, வெப்சைட் இருக்கு. அந்த ஆப்லயோ இல்லை வெப்சைட்லயோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதுல நீங்க வந்து யூசர் ஐடியை கொடுத்து லாகின் பண்ணிட்டு நீங்க வந்து ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுல பண்றப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்து ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்டை NSE எக்ஸ்சேஞ்ச்லயும் பண்ணலாம், BSE எக்ஸ்சேஞ்ச்லயும் பண்ணலாம், அண்ட் ஆல்சோ கமாடிட்டிஸ்லயும் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கமாடிட்டிஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில். இது MCX எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் பத்தி நம்ம ஃபர்தரா தனியா ஒரு வீடியோ போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். புரோக்கரை பத்தியும் தனியா ஒரு வீடியோ போடுறேன், எக்ஸ்சேஞ்சஸ் பத்தியும் தனியா நான் வீடியோ போடுறேன். ஏன்னா கிளியரா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இதுலயே சொன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். இப்போ டிமாட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டீங்க, புரோக்கர் மூலியமா யூசர் ஐடி கொடுத்துட்டாங்க, டிமாட் ஐடி அண்ட் ட்ரேடிங் ஐடி கிடைச்சிருச்சு. அது மூலியமா நீங்க வந்து அந்த ஆப் ஆர் வெப்சைட்டுக்குள்ள லாகின் பண்ணி உள்ள போயிட்டீங்கன்னா உள்ள போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி நம்ம பேடிஎம் வேலட், அமேசான் வேலட், இந்த மாதிரி வேலட் ஆப்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த வேலட்ல பணத்தை ஏற்றி வச்சுக்கிறோமோ அதே மாதிரி அந்த புரோக்கர் கொடுக்குற ஆப் ஆர் வெப்சைட்ல ஒரு வேலட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வேலட்ல நம்மளோட பணத்தை ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் எது பண்ணாலும் ஒரு பணத்தை வச்சு தான் பணத்தை சம்பாதிக்க போறோம். கரெக்டா அப்ப நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் இல்ல வந்து ட்ரேட் பண்ணணும்னா நம்மளுக்கு முதல்ல பணம் வேணும். அந்த பணத்தை உள்ள நம்ம ஏத்தினாதான் நம்ம பண்ண முடியும் ட்ரேடிங். அப்படிங்கும் போது நம்ம வந்து பணத்தை ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பணத்தை ஆட் பண்றது நீங்க UPI மூலமா ஆட் பண்ணிக்கலாம், கூகுள் பே, போன் பே. ஆல்சோ பாத்தீங்கன்னா நெட் பேங்கிங் மூலமா ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு மேல பண்ணீங்கன்னா நெட் பேங்கிங், 1 லட்சம் ரூபாய்க்கு கீழேன்னா UPI மூலமா பண்ணிக்கலாம்.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் நடக்க போகுது, எதுவுமே ஆஃப்லைன் கிடையாது. ஆனால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு மட்டும் சில புரோக்கர்ஸ் வந்து கிளைண்ட்டை வந்து டேரெக்டாக வந்து அவங்களோட ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு டேரெக்டாக பண்ணி கொடுப்பாங்க, பணத்தை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அதை வந்து நீங்கள் பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த கம்பெனி வேணாலும் சூஸ் பண்ணிட்டு அந்த கம்பெனியில் ட்ரேடிங் பண்ணலாம், இல்லை இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். இவ்வளோ தான் சிம்பிள் ஸ்டெப்ஸ். இந்த 4 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் வீடியோ NSE எக்ஸ்சேஞ்சஸ் அண்ட் ஆல்சோ கமாடிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸ் பற்றி பார்க்கலாம், என்ன டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் கூட காம்படிட்டர்ஸ் யாரு, உங்கள் கூட காம்படிட் பண்ண போகிறது யாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மெத்தட்ஸ், ட்ரேடிங் பண்ணுற மெத்தட்ஸ் அதெல்லாம் ஃபர்தராக 1 by 1 பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கன்ஃபியூஷனே இல்லாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்குங்க. நான் பொறுமையாக ஒரு வீடியோவாக சின்ன வீடியோவாக போடுறதுக்கான ரீசனே அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன மிஸ்டேக் மட்டும் நான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ப்ரோக்ஸ் யூசர் ஐடின்னு போட்டிருக்கேன், இது ப்ரோக்ஸ் கிடையாது, புரோக்கர்ஸ் யூசர் ஐடி. நான் ஏன் வந்து இதை பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து நோட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருந்தேன், நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து மறுபடியும் இந்த வீடியோஸை பார்க்கணுங்கிற நீடு இருக்காதுங்கிறதுனால தான் நோட்ஸ் எடுக்க சொன்னேன். நிறைய பேர் நோட்ஸ் எடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த இடத்துல புரோக்கர்ஸுங்கிறத மென்ஷன் பண்ணிக்கங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.